இன்றைய நாள் மே 30 2024 வியாழக்கிழமை. குரோதி வருடம் வைகாசி மாதம் 17ஆம் திருநாள். அற்புதமான நாள் சொல்லலாம். ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கக்கூடியது வாரத்தில் பார்க்கும் பொழுது ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். குருவுடைய சன்னிதானம், குருவுடைய அனுகிரகம் இல்லைன்னா பொதுவாகவே வியாழக்கிழமை அன்னைக்கு நல்ல காரியங்கள் பண்ண முடியாது. ஆனால் இன்றைய நாள் குருவுடைய உபதேசத்தின் மூலியமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்க பெறக்கூடிய அற்புதமான நாள். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ராகவேந்திர சுவாமி பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம். மிருகசீரிஷத்துக்கு பாக்யஸ்தானம் தான் அவிட்டம். இன்றைய நாளுடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அதுலேயும் கும்ப ராசியாக இருக்கிறது. நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான ஒரு நாள் சொல்லலாம். அதுவும் கடக ராசியில் இது கடக லக்னம். இன்றைய நாள் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். பெருசாக ஒன்றும் ஆகாது. என்ன பண்ணணும், காலையிலேயே வெறும் வயிற்றுல வெந்நீரில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு போங்க. எந்த விதமான தேவையில்லாத தப்பான எண்ணங்கள், ப்ரெஷர், டென்ஷன்லாம் உருவாகாமல் இருக்கும். நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். எல்லோரும் இன்றைய நாள் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியை மனசார வேண்டுங்க, வழிபாடு செய்யுங்க. பரம பிரச்சனைகள், எவ்வளோ மோசமான பிரச்சனைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் மாறும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தான். ஆனால் அவர் புதனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரம் மேலே சஞ்சாரம் செஞ்சுருக்காரு. காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டில் தான் இருக்கார். இன்றைய நாள் பொதுவாக மேஷ ராசி நண்பர்களுக்கு சாயந்தரத்துக்கு அப்புறம் நிறைய புதிய மாற்றங்கள், புதிய எண்ணங்கள், ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எண்ணங்கள்லாம் வரும். எழுத்துப்பூர்வமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நிறைய பேருக்கு குடைச்சல், டென்ஷன்லாம் ஓரளவுக்கு கம்மியாகக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், அவர்கள் மூலியமாக உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடம்பு பாதிப்புகள்லாம் இன்றைய நாள் சரியாகக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேர் இன்றைய நாள் உபவாசம் செய்யக்கூடிய பொன்னான நாள். பொதுவாக பாருங்கள், வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிடணும். அரிசி சாப்பிடக்கூடாது. உப்பு காரம் சேர்க்காம கரெக்டாக 9 வாரங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று ஆரம்பிக்க. இந்த நாளில் ஆரம்பிங்க, தப்பே கிடையாது. எவ்வளோ மோசமான சுச்சுவேஷனாலும் 9ஆவது வாரத்தில் அது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவிருக்ஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியோட அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய பொன்னான நாள். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இன்னொன்று, மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாகும். பொதுவாகவே இந்த நாளில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். வேலைகளில் கெட்டிக்காரத்தனமாக இருப்பீங்க. யாருக்கும் மற்றவங்களுக்காக இறங்கி பண்ண மாட்டீங்க. என் ஃபைலில் ஃபஸ்ட்டு எனக்கு முடியணும், அதுக்கப்புறம் தான் உன்னோடதுன்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு உங்கள் வேலையில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எல்லாமே டபுளாக நடக்கும். ஒரே டைமில் 3 விதமான வேலைகள் செய்வீர்கள். கால் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அது இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுது. நிறைய பேருக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே பிளான் பண்ண மாதிரியே நடக்கும். அதனால் கன்ஃபியூஷனே கிடையாது. தடைகள் ஏற்படாத நாள். அதுவே பெரிய ஒரு ப்ராஃபிட் தான். அதுவே பெரிய ஒரு லாபம் தான். தடைகள் இல்லாமல் ஒரு காரியத்தை முடியும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது இன்றைய நாள் நடக்கும். ரெண்டாவது, யாருக்கெல்லாம் கால் வலி வேதனைகள் இருக்கிறதோ, எப்போ பரன் மூட்டு வலி, நிற்க முடியாது, உட்கார முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்கு எல்லாமே தீர்வு காணக்கூடிய நாள். சித்த வைத்தியத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரம் எப்பெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அப்போல்லாம் உங்களுக்கு இந்த வலி வேதனைகள்லேருந்து நீங்கள் பிராயச்சித்தத்தை தேடக்கூடிய நாள். அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இந்த நாள் குடுக்கல் வாங்கல சக்ஸஸ் கொடுக்கும். வீடு, நிலப்புறன்கள், குவாரி, கல், மணல், கட்டுமானம் சார்ந்த, ஆடம்பரம் சார்ந்த, இன்டீரியர் டெக்கரேஷன் சார்ந்த, ஆரம்ப கல்வி சார்ந்த, ப்ரொடக்ஷன் சார்ந்த எந்த லைனில் இருந்தாலும் இந்த நாள் சூப்பர் சக்ஸஸ் கொடுக்கும். தைரியமாக உங்கள் வேலையை எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரோதமான விஷயங்கள், புரட்சிகரமான விஷயங்கள்லாம் இந்த நாள் பேசக்கூடாது.
ஏன்னா குருவுடைய நட்சத்திரத்துக்கு இந்த நாள் சந்திராஷ்டமாக இருக்கனால அவிட்ட நட்சத்திரங்கிறது சரி பகையான சுச்சுவேஷன் நடக்கும். அது அப்படி நடக்கவே நடக்காது. ஆனால் உள்ளே இருக்கிற வீரியம், உள்ளே இருக்கிற டென்ஷன் வந்து ஏதோ இடத்துல கக்கணுங்கிறதுக்காக வந்து கோபதாபங்களை தவிர்க்க வேண்டும். குழந்தைகளை நன்னா பார்த்துக்கணும். குழந்தைங்க மேலே ரொம்ப அளவு கடந்து டென்ஷன் கொடுத்து அடிக்கிறதெல்லாம் பண்ணப்படாது. வீட்டில் பெரியவங்களை மெயினாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே குற்றம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் வேண்டிய நாள் நன்னா இருப்பீங்க. பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யுங்கள், நன்னா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் இன்றைய நாள் ரொம்ப அதிகமான வேலை இருக்கும், அதிகமான போராட்டத்தை கொடுக்கும். என்ன அர்த்தம்னா, நீங்கள் செய்கிற வேலையில் 10 பேர் ரேஸில் இருக்கிற மாதிரி, ரேஸில் 10 குதிரை ஓடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இன்றைய நாள் முழுக்க முழுக்க போட்டிகளே இருக்கும். பொறாமை ஓடிண்டே இருக்கும். உங்கள் மேலே டவுட் ஓடிண்டே இருக்கும். அவன் என்ன பண்ணுறான், நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அந்த டவுட்ஸ் எல்லாம் ஓடின்னு இருக்கும். நீங்கள் என்ன தான் நம்பர் 1 இருந்து பண்ணாலும் அந்த பக்கத்தில் கூடிய ராகு செவ்வாய் காம்பினேஷன் விஸ்போட்டன யோகம்னு சொல்லுவோம், வெடிக்கும். அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணக்கூடியலாம். ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. வேலையில் நிரந்தரமாக இருப்பீங்க, பணம் காசு வரும். மெயினாக இதனால் பார்த்துக்க வேண்டியதுங்கிறது தொழிலாளிகள், தொழில் அதிபர்கள் கிடையாது, தொழிலாளிகள் கவனமாக இருக்கணும். தேவையே இல்லாமல் உங்கள் மேலே அபாண்டமான பழியெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து செயல்படுறது, நடந்துக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு கீரை சாப்பிடாமல் இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது இரவு நேரத்தில் கீரை சாப்பிடாதீங்க, கண்டிப்பாக பிரச்சனை கொடுத்துரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிரந்தரமாக ஒரே விஷயத்த பிளான் பண்ணி ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு உட்காந்துருப்பீங்க. ஜெயிக்க முடியும், தப்பு கிடையாது. ஆனால் அதற்கான பிராயச்சித்தம் பண்ணணும். அதாவது அதுக்கான பிளானிங் கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட். நிறைய பேருக்கு ஆசைகள் மட்டும் பெருசாக இருக்கும். நிறைய பேருக்கு நான் லட்சியம் சார் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் அல்லவா? அதை நோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்காமல் வெறும் வந்து வாயிலே சொல்லிட்டு இருந்தால் நடக்காது. இன்றைய நாள் கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி, லக்னத்தில் கேத்து உட்காந்துருக்க பக்கத்தில் உட்காந்து இன்ட்ராஸ்பெக்ஷனை உட்காந்து எழுதுனீங்கன்னா போகணும், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உட்காந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. இன்றைய நாள் எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் வந்து எழுதுங்க. மினிமம் 48 நாட்கள். இந்த ஒரு குருவாரம், இந்த ஒரு தேர்ஸ்டேலேருந்து இந்த ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிங்க. 108 நாள் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதுங்க. லைஃப் மாறும். யூ கேன் see it in true. கண்கூட பார்க்கலாம். இன்றைய நாள்லேருந்து நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் பசங்க சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க. தப்பான சவகாசங்கள், தப்பான ஆட்கள் கூட தொடர்பு, இதெல்லாம் கட் ஆகிடும். தைரியமாக இருங்க. அந்த ராமபிரான் நினச்சானா எது வேணால் பண்ணலாம். புனர்பூசத்துடைய நட்சத்திரங்கிறது பயங்கரமான நட்சத்திரம். அது வில் அம்பு தான் அதோடைய குறி. இன்றைய நாள் உங்களுடைய குறி எய்வது அப்படிங்கிறது ராமபிரானால் நடக்கும். அதனால் ஸ்ரீராமனை வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய விஷயங்களில் பிளான் பண்ண மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மாத்ருகாரகன்னு சொல்லக்கூடிய அம்மாவுக்கு இன்றைய நாள் உடல்நிலைகள் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சற்று கவனமாக இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் நல்ல பெரிய ஏற்றம் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய பேர் இந்த ஃபார்மாசூட்டிக்கல் பேஸ்டு கம்பெனிகளில் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் கனமான விஷயங்களை ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய, மற்றவங்களும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. பீப்புள் ஹேண்ட்லிங், மேன் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். இட்ஸ் கால்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஒரு மனுஷங்கிட்ட எப்படி வேலை வாங்குவதுன்னு உங்களுக்கு வந்து யாரும் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு பாடம் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களாம் ரியலி பார்ன் டேலண்ட்னு சொல்லுவோம். அதுவும் துலாம் ராசி நண்பர்களில் பிறந்த நபர்களுக்கு சமூகத்துக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். உங்கள் வீட்டிலேயே சண்டை ஆனாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சப்போர்ட் பேச மாட்டீங்க. பிரத்தியாருக்கு, வெளியாளுக்கு யாரு கூட சண்டை போட்டிங்களோ அவனுக்கு சாதகமாக ஒரு செகண்ட் அவன் ஷூக்குள்ளே போய் நின்று பார்ப்பீங்க. அவனுக்குள்ளே நீங்கள் நின்று பார்ப்பீங்க. காயப்பிரவேசம்னு சொல்லுவோம். உங்கள் ஆத்மா அவன் ஆத்மாக்குள்ளே செலுத்தி பார்ப்பீங்க அவன் கரெக்டாக இல்லையான்னு. இதெல்லாம் லைவில் நடக்கும், உங்கள் வீட்டில் நடக்கும். நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டில் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா பக்கத்தில் உட்காந்துன்னா கேளுங்க. இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க. அது இன்றைய நாள் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள். ஹஜகிரீவர் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு டெக்னாலஜி அப்டேட்லாம் பண்ணுவீங்க. நிறைய பேர் புதுசாக லேப்டாப் வாங்குறது, புதுசாக அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறது. குழந்தைகள்லாம் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்ஸ்லாம் எடுத்து படிக்கிறது.
இப்போல்லாம் யாரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்கிறதே கிடையாது. நான் ப்ராம்ப்ட் இன்ஜினியர் தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜி பயங்கரமாக வேரி ஆகிடுது. நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், தொழில்நுட்ப கல்விகளுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும். யாரெல்லாம் ஆர்கிடெக்சர் இருக்கீங்களோ, ஆர்கிடெக்ட்ஸாக இருக்கீங்களோ, புது கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும். அற்புதமான நாளாக இந்த நாள் முழுக்க இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். புதிய வாய்ப்புகள்லாம் தவறவிட்ட வாய்ப்புகள்லாம் வரும்னு சொல்லலாம். ஏன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் மேலே இன்றைய நாள் சந்திரன் சஞ்சரிச்சிருக்கார். அந்த சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டம். அந்த அவிட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் புதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதுங்கிறது ரெட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். ஆக்சுவலாக வித் இன்ட்ரெஸ்ட்டோட கிளைம் பண்ணுவீங்க. அந்த நாளில் அவ்வளோ கொடுத்தேன், அதனால் எனக்கு இப்போ நீங்கள் கொடுத்து ஆகணும்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்களே மிரட்டுவீங்க. அது நடக்கும். அது காமெடியாக இருந்தாலும் அவங்க மேலே இருக்கிற பாசத்தில் அவங்க கொடுத்தே ஆக வேண்டிய நிலைமை. ஐயோ பாவம்னு வேற ஒரு ஃபீலிங் மோகத்தில் வச்சுப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். இன்றைய நாள் நிறைய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு அக்கம் பக்கத்து வீட்டாருடன் சின்ன சின்ன வரப்பு தகராறுகள்லாம் ஏற்படும். கொஞ்சம் அமிக்கபுளாக உட்காந்து செட்டில் பண்ணுங்கள். எதாவது கேட்டோன்னே நான் அவனை பார்க்குறேன் இவனை பார்க்குறேன்னு சொல்லக்கூடாது. உட்காந்து எதுவாக இருந்தாலும் பேசி தீர்ப்பது நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். வராத விஷயங்கள்லாம் இந்த ஒரு நாளில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்? சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வது அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணும். இந்த நாள் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புதன் தொடர்புனா காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. குடும்பத்தில் அந்யோன்யத்துக்கு பிரச்சனை கிடையாது. பேச்சில் பிரச்சனை கிடையாது. எதில் பிரச்சனை? எண்ணங்களில் தான் பிரச்சனை. வேகம், எல்லாத்துலேயும் வேகம். பொதுவாகவே 10 நிமிஷம் கூட உங்களால் ஒரு வேலையில் இல்லாமல் இருக்க முடியாது. ஏதோ ஒரு வேலையில் இந்த சக்கரம் மாதிரி பம்பரம் மாதிரி சுற்றிகிட்டே இருப்பீங்க. அது மகரத்திற்கான இயல்பான ஒரு செயல். யாரும் செய்ய முடியாத செயலை நீங்கள் செய்வீங்க. யாரும் முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் செய்வீங்க. ஆனால் செஞ்சுட்டே இருப்பீங்க. உங்களுக்கு இந்த டைம் பாஸுங்கிறதே கிடையாது. என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறதே கிடையாது. வாழ்க்கையில் எப்பவுமே வேலை 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 வேலைன்னு ஒரே குறிக்கோளோட செயல்படக்கூடிய நண்பர்களில் மகரமும் ஒன்று. இதனால் உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு பணமாக மாறும் அப்படிங்கிறத உண்மை. ஆனால் கோபதாபத்தை அறவே தவிர்ப்பது நன்று. ஆஞ்சநேயர், பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடி துவம்சம். என்ற நாள் நீங்கள் நினைச்சது எல்லாம் நடக்குங்க. இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. புது இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க, புது டெக்னாலஜின்னு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, புது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, புது இடத்துக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி ஆகிறது. தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். செயல்திறனுக்கான ஸ்தானம், கிரியேட்டிவிட்டிக்கான ஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். அதெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப அபிவிருதமான லாபத்தை கொடுக்கறது. நினைச்ச காரியங்கள் எல்லாமே ஒரு மிரட்டல்லையே முடிப்பீங்க. அவிட்ட நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் கண்டிப்பாக மருத்துவர் இருப்பார், அந்த வீட்டில் போலீஸ் இருப்பார். கண்டிப்பாக இது இருக்கும். அதில் மாற்றமே இருக்காது. நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். முருகப்பெருமான மனசார வேண்டுங்க. முருகா முருகா முருகான்னு எழுதுங்க, தப்பே கிடையாது. செயல் வடிவம் பெறும். எந்த விஷயத்த நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் செயல்படணும் அப்படின்னா முருகான்னு எழுதுங்க, அவ்வளோதான். அபாரமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல் வடிவம் பெறக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதெல்லாம் பழைய விஷயங்கள் இருக்கோ, எதெல்லாம் பழைய டாக்குமெண்ட் இருக்கோ, எந்த டாக்குமெண்ட் காணாமல் போச்சோ, எதெல்லாம் ஒரு காலத்துக்கு பார்த்துக்கலாம்னு எடுத்து வச்சிருக்கீங்களோ அது அத்தனையுமே இன்றைய நாள் கைக்கு வரக்கூடிய நாள். That is the happiest moment in your life. You have been waiting for this for quite a long time. ரொம்ப நாளாக காத்துன்னு இருப்பீங்க இந்த நாளுக்காக. அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன கோபதாபங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. எண்ணங்கள் அப்படிங்கிறது கிரக காரகத்துவத்தின் வலிமையினால் ஏற்படும். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் சண்டை போடணும்னு நினச்சிங்கன்னா சண்டை போடுவீங்க. உங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சண்டை நடக்கும். அவங்க மனசு உடையிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கர்மா, அவ்வளோதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்ககிட்டலாம் அடி வாங்கியிருப்பாங்க. சின்ன குழந்தையில அந்த வாத்தியார்கிட்டலாம் அடி வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் கர்மா. அடித்தாதான் வேலை செய்யுங்கிறது கர்மா நிவர்த்தி ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடது பக்கம் முழுக்க முழுக்க பூதங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்தானம், வலது பக்கம் முழுக்க முழுக்க தெய்வஸ்தானம்.
நீங்கள் பாருங்கள், அடி வாங்கும் பொழுது இடது கையை காட்டுதான்னு சொல்லுவாங்க. ஷோ யுவர் ஹேண்டுன்னு சொன்னோன்னே யதார்த்தமாக வலது கையை காட்ட மாட்டோம். ஏன்னா இதில் தான் எழுதணும், இதில் தான் சாப்பிடணும், இதில் தான் பல விஷயம் பண்ணுவோம். இடது கையை தான் காட்டுவோம். ஏன்னா பூதங்கள் தான் நம்ம உடம்பு விட்டு போகணும். அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாமே அடிக்கிறதுங்கிறது இடது கையில் தான் அடிப்பாங்க. உங்கள் லெஃப்ட் பிரெயின் அப்போ தான் ஆக்டிவ் ஆகும். அஷ்டமஸ்தானம் உடையும். பேசிக்கலாக லாஜிக் எவ்வளோ இருக்குது அதுக்குள்ளே. ஒரு விஷயத்தையுமே சூக்ஷ்மமாக பார்க்கும் பொழுது தான் தெரியும். நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கோபதாபங்களை அறவே தவிர்க்கணும். ஏன் இதை மறுபடியும் சொல்லணும்னா, செவ்வாய் ராகு நின்ற நட்சத்திரம் புதன்னா, செவ்வாய் ராகுங்கிறது விஸ்போட்ட யோகம். சண்டை, சச்சரவுகள், வாக்குவாதங்கள், தலைவலி, வேதனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். அது விரயஸ்தானம் 12ஆம் இடத்துல நடக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் இன்றைய நாள் புதனுடைய நட்சத்திரத்திலேயே பிரயாணம் பண்ணுறது உங்கள் லக்னத்துக்கு பாதிப்புகள் கொடுக்கும், டென்ஷனை கொடுக்கும். அதை மட்டும் குறைச்சுங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமேஸ்வர சேது மாதவ சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இந்த நாள் யாருக்கு கனமான வெற்றி ஏற்பட போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் கும்பம், 2வது மிதுனம், 3வது துலாம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இந்த நாள் எல்லாத்துலேயுமே சந்தோஷம் மட்டுமே வர எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு குண்மத ததாஸ்து. நன்றி, வணக்கம்.